ஸோ மோட்டோரோலா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிட்டு இருக்க ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்திருக்க ஒரு ஃபோன் தான் மோட்டோ G82 5G. ஸோ இந்த ஃபோனில் அப்படி என்னடா வேல்யூ ஃபார் மணியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இந்த ஃபோனில் எடுத்தோடனே அந்த டிசைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக இந்த மோட்டோ எப்படிப்பட்ட டிசைன் கொடுப்பாங்களோ அதே மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு பாக்ஸியான ஒரு சைட்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேக் பேனல் டிசைனை கண்டிப்பாக அவங்க மாற்றியே ஆகணும். இந்த மோட்டோ H30 Pro அப்படின்ற ஒரு ஃபோனில் டிசைன் நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசைன் இவங்க ஃபாலோ பண்ணாலும் அது நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு டிபிக்கல் மோட்டோ டிசைன். தென் அடுத்து இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப்லேயும் பாட்டம்லேயும் ஸ்பீக்கர் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து நமக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் உள்ள இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். தென் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் வந்து நமக்கு டெடிக்கேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ நல்ல விஷயம். தென் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 172 grams கிட்ட வருது. ஸோ மோட்டோரோலா லான்ச் பண்ணிட்டு இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இதுவுமே அப்படி தான் இருக்குது. அப்படியே இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே நமக்கு சின்ன எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டிஸ்பிளே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதில் இருக்கிற அந்த POLED டிஸ்பிளே. ஸோ POLED டிஸ்பிளே அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஃபோனில் வந்து நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் 120 Hz சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட டச் சாம்பிளிங் ரேட் 360 Hz. ஸோ இதில் இந்த POLED டிஸ்பிளே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த POLED டிஸ்பிளே மீன்ஸ் பிளாஸ்டிக் OLED. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிற ஒரு கிளாஸ் லேயருக்கு பதில் இவங்க பிளாஸ்டிக் லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோனோட திக்னஸை வந்து ரொம்ப கம்மியாக்க முடிஞ்சிருக்கு. ப்ளஸ் சின்னையுமே ரொம்பவே குறைச்சி ஒரு ஃபுல் டிஸ்பிளேல கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளேல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-bit டிஸ்பிளே. அது என்னடா 10-bit டிஸ்பிளே அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்மளோட ஃபோன்ஸில் இருக்கிற எல்லாமே 8-bit டிஸ்பிளே தான். ஸோ அந்த 8-bit டிஸ்பிளேல வந்து நம்மளால் 16.7 மில்லியன் கலர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா? ஆனால் இந்த 10-bit டிஸ்பிளேல நம்மளால் 1 பில்லியன் கலர்ஸை பார்க்க முடியும். கேட்டுக்கோங்க, 1 பில்லியன். 16 மில்லியன் அப்படின்றது எங்கே இருக்குது, 1 பில்லியன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்பிளேல இது ஒரு டாப் நாச்சான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த 10-bit டிஸ்பிளே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த ஃபோனோட ப்ராசர். ஜென்ரலாக இந்த ரேட்டில் வர எல்லா ஃபோன்ஸ்லையும் இருக்கிற அதே ப்ராசர் தான். Snapdragon 695 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ராசர் தான். அதாவது இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்க போது. 120 Hz பிரச்சனையெல்லாம் ரன் பண்ண போது. தென் இதில் வந்து நமக்கு BGMI HD ஹை ஃப்ரேம் ரேட்டில் நம்மளால் விளாட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் நம்ம PUBG நியூ ஸ்டேட் விளாண்டோம் அப்படின்னா நம்மளால் 90 FPS விளாட முடியும். இது ஒரு அடிஷனல் ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் இப்போ வந்திருக்க அந்த Apex Legends அந்த கேமில் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு அல்ட்ரா HD ஹை ஃப்ரேம் ரேட்டில் நம்மளால் சூப்பராக விளாட முடியும். தென் ரேம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு 6GB இல்லாட்டி 8GB LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து UMCP ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் படி பார்த்தோம்னா இது UFS 2.1 அப்புறம் UFS 2.2க்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பீட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் சைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு Android 12 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது Android 13க்கு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு மோட்டோ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த ஃபோனுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. தென் கேமரா அப்படின்னு பார்த்தாலுமே இந்த ஃபோனில் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோனில் இல்லாத ஒரு விஷயம் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கேமரா நமக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50MP பிரைமரி சென்சார், 8MP அல்ட்ரா வைட், அப்புறம் எதுக்குமே யூஸ் இல்லாத 2MP மேக்ரோ சென்சார். ஏன்னா எல்லா ஃபோன்லையும் இதானே இருக்குது. இதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதில் இந்த பிரைமரி சென்சார்லாம் நமக்கு OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கும். இல்லாட்டி இந்த ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் இருக்கும். அதை வந்து இந்த 20K செக்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த OIS ஃபோனில் இருக்கிறதுனால நம்மளால் வீடியோஸை வந்து அதிகமான ஸ்டெபிலைசேஷனில் எடுக்க முடியும். இது ஒரு சைட் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு சைட் நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த Snapdragon 695 இது வந்து நமக்கு 4K வீடியோ சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதிகபட்சமாக நீங்கள் 1080-30 இல்லை 1080-60 தான் வீடியோ எடுக்க முடியும். அது ஒரு விஷயம். தென் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தாலுமே இதில் 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசென்டான இமேஜஸ் தான் வருது. தென் பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் என்னதான் கொஞ்சம் திக்காகவும் லைட் வெயிட்டாகவும் இருந்தாலும் பேட்டரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, பாக்ஸ்லேயே இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ஃபோனை நம்மளால் 0 to 100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 20 minutesக்குள்ளே சார்ஜ் பண்ண முடியும். ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சொன்ன மாதிரி இதில் டாப்லையும் பாட்டம்லையும் இருக்குது. ஸோ இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இதை தவிர்த்து மிச்ச சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் நமக்கு 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு NFC சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டுவல் பேண்ட் Wi-Fi 5 சப்போர்ட் இது ஃபோனில் இருக்குது. இந்த ஃபோன் 21,500 ரூபாய்க்கு இல்லை இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக இந்த ஃபோன் 21,500 ரூபா சம்திங் கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா சில கார்டு ஆஃபர்ஸ் போட்டு உங்களுக்கு இந்த ஃபோன் 20,000 ரூபாய்க்குள்ள வரும். ஸோ 20,000 ரூபாய்க்குள்ள 10 பிட் டிஸ்பிளே வித் OIS கேமரா அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக தான் தெரியுது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சூப்பரான வீடியோஸ் நம்ம சேனலில் வரிசையாக வந்துட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.